வணக்கம். தமிழ்நாடு கேட்டரிங் உரிமையாளர் நல சங்கத்திலிருந்து நாங்க அத்தனை பேரும் நிர்வாகிகள் வந்திருக்கிறோம். இன்னைக்கு இந்த கேஸ் பிரச்சனை நிறைய போய் கொண்டிருக்கிறது. அந்த கேஸ் பிரச்சனைக்காக எங்கள் கேட்டரிங் தமிழ்நாட்டில் இருக்க அத்தனை கேட்டரிங் உரிமையாளர் அத்தனை பேருக்கு வேண்டிதான் நான் கோரிக்கை வைக்கிறோம். ஏன்னா 14, 15, 16 கண்டினியூ முகூர்த்தம் நிறைய இருக்கிறது. இதில் முதலெல்லாம் மண்டபத்தில் கேஸ் தருவார்கள். ஆனா அந்த கேஸ் இப்ப இல்ல, மண்டபத்தில் இல்ல. போன் பண்ணி கேட்டா மண்டபத்தில் கேஸ் இல்ல, கேட்டரிங்காரர்கிட்டே சொல்லிருங்க, கேட்டரிங்காரரை கொண்டு வருவாங்க அப்படின்னு சொல்லி அவங்க கை விரிச்சிட்டாங்க. இப்ப கடைசியில சமையல்கார் நாங்களும் சிலிண்டர் கம்பெனிக்கெல்லாம் போன் பண்ணி சொன்னா ஸ்டாக்கே இல்ல, வந்த உடனே உங்களுக்கு பஸ்ல டெலிவரி பண்ணி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு கைமளிச்சிடுறாங்க. அப்போ பல இடத்துலயும் சிலிண்டர் பிளாக்ல கொடுக்குறாங்க இல்லையா தெரியல. ஆனா 2000 சிலிண்டர் 3000, 3500 எல்லாம் இருக்குன்னு கேள்விப்பட்டோம். அது எந்த முறையில நியாயம் அப்படின்னு தெரியல, கேள்விதான் பெற்றிருக்கோம். 2000 சிலிண்டர் 4000, 5000 சொல்லிட்டு இருக்காங்க. நான் எங்களை மாதிரி உள்ள கேட்டரிங் உரிமையாளர்கள் அடுத்த முகூர்த்தத்துக்கு கஸ்டமரிடம் என்ன சொல்லுவோம், எப்படி வரவங்களுக்கு நல்லபடியாக சாப்பாடு போட்டு பதில் சொல்லுவோம் என்று தெரியல. ஆனா இதுக்கு சங்கத்தில் இருக்க அத்தனை உரிமையாளர்களும் சமையல் தொழிலாளிகளும் எத்தனையோ லட்சம் பேர் இருக்காங்க இந்த தொழிலை நம்பி. அவங்களுக்கெல்லாம் பதில் சொல்றதுக்கு ஒன்றும் தெரியல. கேட்டரிங்காரங்களுக்கு, கேட்டரிங் உரிமையாளர்களுக்கு. அடுத்த ஆரம்பிச்சுருவாங்க. வணக்கம் சார். தமிழ்நாடு கேட்டரிங் உரிமையாளர் நலச்சங்கம் தமிழ்நாடு இப்போ கேஸ் தட்டுப்பாடு எல்லாருக்கும் தெரியும். வணிக சிலிண்டர் தட்டுப்பாடு ரொம்ப அதிகமா இருக்கு. ஒன்லி இண்டஸ்ட்ரியலுக்கும், அதாவது கம்பெனிகளுக்கும், ஆஸ்பத்திரிக்கு இதுக்கு மட்டும்தான் தருவோம்னு சொல்லியிருக்கிறாங்க. ஆஸ்பத்திரி, ஹாஸ்டல் இந்த மாதிரி உங்களுக்கு மட்டும்தான் கேஸ் சிலிண்டர் தருவோம்னு சொல்லி மத்திய அரசாங்கம் சொல்லியிருக்கிறாங்க. கேஸ் தட்டுப்பாடு காரணத்துக்காக இதுல உணவு நடத்துறவங்களுக்கும் விடுதி நடத்துறவங்களுக்கும் எங்களுக்கும் சிலிண்டர் இல்லை. இதுல என்னன்னா எங்களுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா 2 நாள் கழிச்சா வரிசையா முகூர்த்தம் இருக்கு. முகூர்த்தம் இருக்கும்போது ஒரு கல்யாணத்துல குறைஞ்சது 3000 பேர் 2000 பேர் சாப்பாடு. அந்த 3000 பேர் 2000 பேர் சாப்பாடு நாங்க எப்படி சரி எல்லா மண்டபத்திலும் பொல்யூஷன் கண்ட்ரோல் சொல்லி நவீனப்படுத்துறோம்னு சொல்லி கேஸ் கனெக்ஷன் தான் வச்சிருக்காங்க. எங்கேயுமே கரண்ட் கனெக்ஷன் எதுவுமே கிடையாது. இதுதான் நவீனம். இப்போதைக்கு இதுதான் நவீனம். இப்போ இது கட்டடவு இந்த கேஸ்ல இருந்து கட்டடப்புக்கு மாத்துறதுக்கு இப்போ முடியாது. ஏன் காரணம் என்னன்னா எல்லாம் முதல் மாடி 2வது மாடி அப்படி கிச்சன் வச்சிருக்கிறாங்க. அதனால கிச்சனுக்கு தனியா லிப்ட், கஸ்டமருக்கு தனியா, கெஸ்டுக்கு தனியா லிப்ட் எல்லாம் வச்சிருக்கிறாங்க. சோ அதனால இப்போ திரும்பி கட்டடப்புக்கு இப்போ உடனடியே மாத்துறாங்களோ மாத்த முடியுமோ அதான் நமக்கு தெரியாது. அது மண்டப ஓனர்கிட்ட தான் கேட்கணும். ஆனா இப்போதைக்கு இந்த பங்கன் நடத்துறதுக்கு, இந்த 1 மாச காலத்துக்கு பங்கன் நடத்துறதுக்கு எங்களுக்கு வழியே தெரியல.